சரி ஏதோ எங்காள் காப்பாற்றுவார்னு பார்த்தா அவர் தேறின வேதப்பார வித்வானாக இருக்கிறாரு. கடைசியில் சகலக்கெல்லாம் வல்லவர் இருக்கிற இடத்துல நம்ம வண்டி எப்படி ஓட போகுதுன்ற பயத்தில், ஆனாலும் பக்கத்தில் ஒரு பலமாக உட்காந்துருக்கிறதுனால தைரியமாக 12:30 மணி வரைக்கும் ஒருவரும் அசையக்கூடாது என்று அகஸ்தியராயினால் கட்டளை பிறந்திருக்கு. இன்னும் ஒரு 2 நாள் இவங்க கூட இருந்தால் நானும் மீசதாடி எடுத்துருவோம் போல இருக்கு. அந்த பவர் என்ன ஒரு மாதிரி பண்ணு. பொன்னான நேரம் இது, ஓ பொன்னான நேரம் இது, பொன்னான நேரம் இது, ஓ பொன்னான நேரம் இது. வானம் பூமி படைத்தவர் என்னோடு பேசும் நேரம் இது. வானம் பூமி படைத்தவர் என்னோடு பேசும் நேரம் இது. மன்னானவர் நான் பேசுவேன், பெண்ணான தேவன் செவி கொடுப்பீர். பொன்னான நேரம் இது, ஓ பொன்னான நேரம் இது. இது ஆயத்த நாள். நாளைக்கு ஓய்வு நாள், வாரத்தின் முதல் நாள். லூக்கா 23ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். அந்த நாள் ஆயத்த நாளா இருந்தது, ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. அப்போ ஆயத்த நாள் இருந்தாலே ஓய்வு நாள் ஆரம்பமாகும். எல்லாம் கவனிங்க. நம்ம இப்போ ஓய்ந்து இருக்கிற மண்ணை இல்லை. ஆண்டவர் மோசேகிட்ட சொல்லும்போது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் இளைப்பாறுதல் தருவேன். அப்போ அவர் சமூகத்தில் தான் இளைப்பாறுதல் இருக்குது. ஆயத்த நாளில் தான் நம்ம ஓய்வு இருக்குது. நம்ம ஆயத்தமாயிட்டா சொல்லுங்கள் ஓய்வு இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்னால் போகணுன்னாரு. உடனே என் சமூகம் முன் செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றவரே, எங்கும் இருப்பவரே, என்னோடு இருப்பவரே, இருக்கிறவராக இருப்பவரே, என் சமூகம் முன் செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றவரே, எங்கும் இருப்பவரே, என்னோடு இருப்பவரே, இருக்கிறவராக இருப்பவரே. அப்படி பாடிக்கிட்டு இருந்தா ஆண்டவர் பாட்டை நிறுத்தாதேன்னார். ஏன் ஆண்டவர் என்ன, என் கூட பேசினா 1 மணி நேரமாவது பேசணும். உன் ஆவி உற்சாகம் உள்ளது, உன் மாம்சம் பலவீனம் உள்ளது. அதனால் என் கூட நீ பேசினா குறைஞ்சது 1 மணி நேரமாவது. 1 மணி நேரம் பாடிக்கிட்டு இருந்தேன். இருக்கிறவராக இருப்பவரே, இது அவருடைய நாமம். நாமம் என்னவென்று கேட்டால் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லு. நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்றென்றைக்கு இதான் என் பேர் பிரஸ்தாபம். இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு ஒன்று. அப்போ ஆபிரகாமின் தேவன்னா, ஆபிரகாம்னா விசுவாசம், ஈசாக்குன்னா தியானம், யாக்கோபுன்னா என் கூட போராடி பேர் வாங்கணும். நீ பேரை வாங்கினா ஊரையே வாங்குவேன், இல்லைன்னா வீட்டில் இருக்கிறவங்க உயிரையாவது வாங்குவேன்னார். அப்போ விசுவாசம் அப்படின்னா நடக்கலை, ஆனால் நடக்கும்னு நம்புறேன். எத்தனை பேருக்கு புரியுது? 99 வயசு வரைக்கும் நடக்கலை, இனிமேல நடக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார் நடக்கும். அப்போ என்னென்னலாம் உங்களுக்கு வாக்கு பண்ணாரோ
அது கட்டாயம் நடத்துவார். அது நடக்கிற வரைக்கும் விட மாட்டோம். இப்போ எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேர் போராட போறீங்க? விசுவாசத்தில் நம்ம போராடணும். சொல்லுங்க, நடக்கலைன்னாலும் விட போறதில்லை. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா. இப்போ லூக்கா 1:37 பாருங்களேன். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்போ தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இதை தேவதூதன் மரியம் மகிட்ட சொல்றாரு. உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கணும். எப்படிங்க நம்புனா? நான் கன்னிகை வச்ச சொல்லிட்டா நடக்கும். நடந்ததா இல்லையா? அப்போ ஒரு கன்னிகை சொல் கர்ப்பவதி ஆகவே முடியாது. ஆனா கர்த்தர் சொல்லிட்டார்ல. அதுக்கு முன்னால் என்ன சம்பவம்? சகரியா எலிசபெத் 2 பேரும் ரிட்டையர்ட் ஆகி ஊருக்கு போறாங்க. அவங்க ஊழியம் முடிச்சு இது 2ம். அப்போ அதுக்கிட்ட போய் தேவதூதன் சொல்றான், உனக்கு ஒரு பையன் பிறப்பான்னு. அது எப்படி நான் நம்புவேன்றாரு. நீ நம்பலன்னா இனிமேல் வாய் பேசாதேன்னு. அன்றைக்கே பேச்சு நின்று போச்சுங்க. அப்போ மைக் மாத்தணுமா? தருவேன் என்றவரே, எங்கும் இருப்பவரே, என்னோடு இருப்பவரே, இருக்கிறவராக இருப்பவரே, ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உன் சமூகத்தை விட்டு நான் எங்கு ஓடுவேன்? ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உன் சமூகத்தை விட்டு நான் எங்கு ஓடுவேன்? எங்கே ஓடுவேன்? நான் எங்க போவேன்? வானத்துக்கு ஏறினாலும் நீங்க அங்க இருக்கிறீங்க. பாதாளத்தில் போய் நான் படுக்க போனா அங்க இருக்கிறீங்க. சொல்லுங்க. அப்போ அவர் ஆவிக்கெல்லாம் எங்கேயும் மறைய முடியாது. இப்போ அவர் நம்ம மத்தியில் உலாவிக்கிட்டு தான் இருக்கிறார். உலாவிட்டு இருக்கிறார். நம்ம சத்தமா கூப்பிட்டா வஸ்திர தொங்கலால ஆலயம் நிரம்புதுன்னு சொல்றாரு. அப்ப நம்ம சத்தம் போடுறது எதுக்கு? அந்த வஸ்திர தொங்கல் நம்ம மேல படுறதுக்கு. அப்போ அவர்கிட்ட வந்தவங்க எல்லாம் பாக்கியவான்கள். ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் பாருங்க 75 வயசுல சொன்னேன், 99 வயசு ஆனாலும் நம்புறான். இது ஒரு 5 வருஷம் நடக்கலனாலும் நம்பாதேன்னாரு. நான் சொல்ல போறது புரியுதா உங்களுக்கு? அது நான் சொன்னது 75 வயசுல சொன்னேன். ஆமா, 100 வயசு நான் மறக்கல. அவன் தான் விசுவாசி. இது நடக்கலைன்னா சோர்ந்து போயிருமே. நான் உங்களை சொல்லலை, இப்படி கையை காட்டணுமேன்னு சொல்றேன். நடக்கலை, நான் ஜெபம் பண்றேன். என் ஜெபம் ஒரு சேவிங். நான் எத்தனை முறை ஜெபம் பண்றேனோ அப்போ பார்த்தா 1 மணி நேரம் நான் பாடினேன். 1 மணி நேரம் நான் பாடினேன். கொரோனா டைம், வாடகை 10,700 ரூபா, கார் டியூ 17,500 ரூபா. சரி, 1 மணி நேரம் பாடினா என்ன நடக்குதுன்னு இதை பாடிக்கிட்டு இருந்தேன். உன் ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உன் சமூகத்தை விட்டு நான் எங்கு ஓடுவேன்? எங்கே ஓடுவேன்? ரொம்ப நேரம் பாடிட்டு இருந்தேன். பார்த்தா வெளியே வந்த உடனே என் வீட்டு ஓனரை பார்த்துட்டேன். என்ன சார் அப்படின்னு. நான் உங்களை ஒன்றுமே கேட்கலையே, நீங்கள் வாடகை கொடுக்கவே வேண்டாம், என்னைக்கு நல்லா இருக்கிறீங்களோ அன்னைக்கு கொடுத்தா போதும்னாரு. என்னங்க அப்படி சொல்கிறீங்கன்னா, நான் எப்போ வந்தாலும் பாட்டு சத்தம் கேட்குது. அவர் கிறிஸ்டியன் இல்லை, இந்து. எப்போ வந்தாலும் என் வீட்டில், உங்கள் வீட்டில் பாட்டு சத்தம் கேட்குது. உங்கள் வீட்டில் நீங்கள் ஒன்று மட்டும் எனக்கு செய்யுங்க, என் வீட்டை விட்டு எங்கேயும் போகாதீங்க. நீங்கள் வாடகை கொடுக்கலன்னா கூட பரவாயில்லன்னு இப்போ சொல்லுங்கள். அப்போ ஆண்டவரை 1 மணி நேரம் சொல்லுங்கள், ஜெபம் பண்ணாலும் 1 மணி நேரம், பாடினாலும் 1 மணி நேரம்ன்றவங்கள நான் கையை வச்சு சொல்ல போகிறேன். நான் அடுத்த நிமிஷம் ஆஸ்பத்திரி போக வேண்டியிருக்கும். அப்போது நீங்கள் 1 மணி நேரம் பாட்டு ஜெபம் ஆண்டவரோட, இதை ஆண்டவர் கேட்குறாரு. அவர் தான் கேட்குறாரு. பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரையும் நான் கூப்பிட்டு போனேன். சர்ச்சிலேருந்து கூப்பிட்டு போனேன். இந்த 3 என் கூட உட்காந்து தூங்குதுன்றாரு. நான் ஜெபம் பண்ணுறேன். இப்போ ஆண்டவர் என் உள்ளத்தில் பேசுகிறாரு. இந்த ஆபிரகாமுக்கு 3 புருஷர் சேர்ந்தாங்க, வெற்றி கொடுத்துட்டேன். எஸ்கோல், ஆனேர், மம்ரே. அப்படி தானே? அவங்க தானே 3 பேர்.
நேர் எஸ்கோல் மம்ரே அவன் ஜெயிச்சிட்டான். ஆபிரகாம் பின்னால் தாவீது பின்னால் 3 பேர், அவனும் ஜெயிச்சிட்டான். தானியேல் பின்னால் 3 பராக்கிரமசாலி, அவனும் ஜெயிச்சிட்டான். அவங்க கூடலாம் 3 பேர் சேர்ந்தா ஜெயிக்கிறாங்க. என் கூட 3 பேர் வந்து உட்காந்துது, 3 தூங்குறாங்க. இப்போ உண்மையாக சொல்லுங்க, அவங்க வீட்டை அவங்க ஆயத்தம் பண்ணலை. ஆக்சுவலி 6 நாளும் அவங்க வீட்டில் நான் தங்கணும், ஒரு நாள் என் வீட்டில் வந்து குந்தணுன்னார். 6 நாளும் பாட்டு ஜெபமெல்லாம் கிடையாது. சொல்லுங்கள் உண்மையாக நான் அப்படி இருக்கிறேன்றவங்கள கையை வச்சு சொல்ல போகிறேன். உங்கள் அப்பா எழும்பி இதுக்கு முன்னால் ஜெபம் பண்ணும்போது என் செல்வங்களை ஆசீர்வதினார்ல, சொல்லுங்கள். ஜெபத்தில் நான் கவனித்தேன். சொல்லுங்கள், நான் எத்தனையோ ஊருக்கு போயிருக்கேன். பாஸ்டர் வந்து சபையார என் செல்வங்கள் நல்லா இருக்கணும் ஆண்டவர் அப்படி சொன்னதை நான் பார்த்ததில்லை. சொல்லுங்கள், இந்த ஊரை விட்டு எப்போ நான் போனோன்னு எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ சொல்லுங்கள், எங்கள் விசுவாசத்தில் வல்லவங்க எங்கே? ஆபிரகாமின் சந்ததி எங்கேன்னு கேட்குறாரு. எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் சொல்கிறாரு, பிள்ளை இல்லைன்னு என்னன்னு சொன்னேன், வானத்து நட்சத்திரங்கள் பாரு, இல்லைன்னா கடற்கரை மணலை பாரு, உன் பிள்ளைங்கள்லாம் இப்படி தான் இருக்குன்னாரு. எனக்கு புரியலன்னு. நட்சத்திரங்களை காட்டினா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் சொல்கிறாரு சூரியன் என் ஜோடி இல்லை, சந்திரன் என்னோட ஜோடி இல்லை, நட்சத்திரம் தான் என் ஜோடின்னார். இங்கே பார்த்தீங்களா, நட்சத்திரம் பிள்ளை இருந்த இடத்துல வந்து நின்றது. இப்போ புரியுதா உங்களுக்கு? நமக்கு ஜோடி இயேசு தானே? சொல்லுங்க. அப்போ என் ஜோடி இயேசு. இந்த நட்சத்திரம் கரெக்டாக எங்கே வந்து நிற்குது? இயேசு இருந்த இடத்துல வந்து நிற்குது. இந்த பாரு கரெக்டாக என்கிட்ட வந்து நிற்குது. எத்தனை பேருக்கு புரியுது? நட்சத்திரம் தான் என் ஜோடி. சூரியன்னா பகல் வேலைக்கு போகணும், சந்திரன்னா கட்டாயம் வீட்டுக்கு வந்து தூங்கணும், நட்சத்திரம்னா விடியற் காலத்திலேயே எழும்போம். என் பேர் விடிவெள்ளி நட்சத்திரம், அது என் ஜோடி நட்சத்திரம்னார். இது எழும்பாத்தினால அதிகாரிகளை, அதிகாலையில் அகங்காரிகளை என்னால் சங்கரிக்க முடியலன்றார். எத்தனை பேருக்கு புரியுது? 101ஆம் சங்கீதத்தை போய் வீட்டில் படிங்க. சொல்லுங்கள், அகங்காரிகளை நான் அதிகாலமே சங்கரிப்பேன். இராதபடி அப்போ இங்கே காலையில் எழுந்து ஜெபம் பண்ணுறவங்கள நான் கையை வச்சு சொல்ல போகிறேன். அப்புறம் ஐயாவை பார்த்து என் தங்கங்களேன்னு உங்களை சொல்லணும். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இவ்வளோ நாள் பிரச்சனையை மறந்துருந்தேன், தாடிக்காரா நீ வந்து இதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு போயிட்டேப்பா. இது என்னங்க நியாயம்? இது ஆயத்த நாளுங்க. இந்த ஆயத்த நாளில் ஓய்வு நாள் ஆரம்பம் பாருங்க. அப்போவே ஜெபம் பண்ணுறான் கள்ள, இன்றைக்கே என் கூட வந்துருன்றார்ல. புரியுதா உங்களுக்கு? ஆயத்த நாளில் ஒருத்தன் ஜெபம் பண்ணுறான், இன்றைக்கே என் கூட வந்துருன்றாரு. ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். இது அவன் ஜெபம். படிச்சு பாருங்க லூக்கா 23ல். பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதுக்கு முதல்ல வசனம், இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். அடுத்த நிமிஷமே இன்னைக்கு இப்ப சொல்லுங்க, ஆயத்த நாள் இருந்தா ஓய்வு அப்பமே ஆரம்பமாகுது. நம்ம தான் ஆயத்தமாகலையே. எத்தனை பேருக்கு புரியுது தெரியலையே? உன் சுக வாழ்வு விடியற்கால வெளுப்ப போலன்னாரு. இதை எந்த வாய் சொல்லிச்சு? கர்த்தருடைய வாய் சொல்லிச்சு. இப்போ இங்கே இருக்கிறவங்கள பாருங்க, யார் காலையில் எழுந்து ஜெபம் பண்ணுறாங்க தெரியுமா? வயசானவங்க. சொல்லுங்க, இப்போ சாதிக்க வேண்டியதெல்லாம் ஜெபம் பண்ணுறதே கிடையாது. இப்போ எங்கள் வாலிபர் பாடினாங்கல்ல, ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு, வாலிபர்கள் தான் பலவான்ங்க, பொல்லாங்கன்னு ஜெயிப்பாங்க. சொல்லுங்க, வாலிபரெல்லாம் பலவான்ங்க, பொல்லாங்கன்னு ஜெயிப்பாங்க. அவங்க அப்பா தெருவில் போய் நின்று என் பையனை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லுவான். இன்றைக்கி எந்த அப்பா அவன் பிள்ளைய பார்த்து சொல்கிறான், இது ஒன்று போதும் என்னை சாகடிக்கின்றான். நான் உங்களை நீங்கள் வெளியே போய் கல் தூக்க போகிறீங்க. பலவானுங்க கிடையாது.
சொல்லுங்கள். நீங்கள் வெளியே போயிட்டு பிற்பாடு உலகத்து பிள்ளைகளை பார்த்தா அவங்களோட சேர்ந்த உடனே நீங்கள் கர்த்தர் பிள்ளையா இல்லை. நான் சொல்ல புரியுது அவங்களுக்கு? அவன் கெஞ்சனானா நீயும் சாராயம் குடிச்சிடுவேன். அங்கே டாஸ்மார்க் போயிட்டு இங்கே வந்து பாஸ் மார்க் வாங்க வருவேன். கரைப்பட்டுறோம் உலகத்துக்குள்ள. நான் சொல்ல புரியலையா உங்களுக்கு? இயேசு அப்படின்னா என்ன? மன்னிப்பார். கிறிஸ்துன்னா என்ன தெரியுமா? ஜெயிக்க வைப்பார். இயேசு என்பது அவருடைய நாமம். யார் கூப்பிட்டாலும் மன்னிச்சுக்கிட்டே இருப்பார். பாருங்க, பிதாவே இவர்களை மன்னியும், செய்வது என்னதென்று தெரியாது, வாழும் வழியும் புரியாது, மன்னியாதிருப்பீரோ. அவர் அவ்வளவுதான். அவர் மன்னிப்பார், முழு உலகத்தை மன்னிப்பார். ஆனால் கிறிஸ்தவர் யாருன்னா நம்மளை ஜெயிக்க வச்சு பார்ப்பார். சாத்தானை ஜெயிக்கணும், சொல்லுங்க, பாதாளத்தை ஜெயிக்கணும், மரணத்தை ஜெயிக்கணும், சொல்லுங்க, எல்லாம் ஜெயிக்கணும்ல. இன்னைக்கு பாதி தான் நிறைவேறி இருக்கு. இயேசுன்னா நான் மன்னிக்கிறேன். இங்கே வந்த உடனே இதை பேசணும் பார்த்தா அவர் நாமம் மாத்திரம் உயர்ந்து இருக்கவே, ஓ இந்த நாமம் மாத்திரம் என்ற சூத்திரத்தை சொல்லி தப்பிச்சு போடுவது. 2 நெடுக்கு 4 குறுக்கு 1 தமுக்கு கொண்டு போய் அமுக்கு. இதெல்லாம் வெற்றியா? நீங்கள் சொல்லுங்களேன், சொல்லுங்க. இது வரைக்கும் அப்போ படித்தவங்க என்ன சொல்கிறாங்க? 10 வயசில் துடுக்கு, 20 வயசில் மிடுக்கு, 30 வயசில் முறுக்கு, 40 வயசில் நரப்பு, 50 வயசில் ஆட்டம், 60 வயசில் ஓட்டம்ன்றாங்க. படிக்கிற பிள்ளைங்களை கேட்டால் வகுப்பு, படிப்பு, மதிப்பு, முடிப்புன்னா என்ன தெரியுதா உங்களுக்கு? ஆட்டம் க்ளோஸ். அன்றைக்கி கல்யாணத்தில் உங்களை கைவிடுறவங்க யார் தெரியுமா? அப்பா அம்மா. கேட்குறதெல்லாம் டபுளாக வாங்கி கொடுப்பாங்க, கையை பிடிச்சி கொடுப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? ஒழிஞ்சு போன்னு அர்த்தம். அடுத்தது நம்மளை கையை பிடிச்சி சத்தியம் பண்ணுறானே டை கட்டிக்கிட்டு, அந்த யோகியன் நம்மளை கை விடுறது. சொல்லுங்கள், அவன் கை விட்டா பரவாயில்ல, கை விட்டான். ஒரு தீர்மானம் வாங்க. நம்ம உலகம் இப்படி போயிடுச்சு. ஆபிரகாம்னு நான் விசுவாசிக்கிறான், ஈசாக்குன்னு தியானிக்கிறான். எப்போ தியானிக்கிறான்? கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போகும்போது அவன் தியானிக்கிறான். யாராவது தியானிப்பாங்களா? சொல்லுங்க, சொல்லுங்க. தம்பிமாரை உங்களை கேட்குறேன், வாட்ஸ்அப்பில் ஒரு கால் லேடிஸ் வாய்ஸ் இருந்தாலே அப்போவே தியானிக்கிறதுக்கு எப்போ போகிறது? அவன் கல்யாணத்துக்கு ஜோடியை பற்றி கவலைப்படல, ஆண்டவரை தியானிக்கிறான். அவன் தியானத்தில் பேர் வாங்கினான். என் பிள்ளைங்க பைபிளை படிக்கிறது இல்லை. சின்ன திரை, அப்புறம் வண்ணத்திரை, அப்புறம் நித்திரை, இங்கே வந்தால் கத்தரை. உங்கள் அப்பா எப்படி யோசிக்கிறார் பாருங்க. இந்த தாடிக்காரன் இதெல்லாம் எப்படி யோசிக்கிறான்? நான் எப்படி 12:30 மணி 1 மணிக்குள்ளே முடிக்க போகிறேன்னு ஒரே யோசனை எனக்கு. ஒரு தீர்மானம் பண்ணலாமா? வாலிபர்னா பலவானுங்க நிரூபிச்சிடுறீங்களா நீங்கள்? 144 சங்கீதத்தில் குமார்த்திங்கன்னா சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளைக்கல்லை போல் இருப்பாருங்க. எப்படி குமார்த்தி அப்படின்னா இந்த மாதிரி இன்னொரு பொண்ணு இருந்தா அப்படி இருக்கும் பிள்ளைங்க. இப்போ அப்படியா இருக்குது? இன்னொரு மாதிரி இன்னொரு பொண்ணு இருந்தா ஃபாதர் பெக்கும்போது 3/4 உயிர் போச்சு, இப்போ மிச்சம் உயிர் போயிட்டு இருக்குது. நம்ம உலகம் எப்படி ஆகிப்போச்சு பாருங்க. இன்னைக்கு விசுவாசத்தில் வல்லவர்கள், தியானிக்கிறவர்கள். யாக்கோபு எப்படி தெரியுமா? பதில் கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டான். பதில் கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டான். வாங்க, அவர் மைக்கு வச்சுட்டு ரெடியாக இருக்கார் பாருங்க. இவரை யாக்கோபுன்னு நம்ம நினச்சிப்போம். இவர் ஏமாத்துறதில் வல்லவர். இவரை மாதிரி ஏமாத்துற ஆளே கிடையாது உலகத்தில். இவர் கஞ்சி காய்ச்சிட்டு இருக்காரு. அவங்க அண்ணன் டயர்டாக வர்றான். அந்த சிவப்பான கூழை பார்த்தோன்னே ஒரு டம்ளர் கொடுன்னு கேட்குறான். இவன் என்ன கேட்குறான் தெரியுமா? நான் கஞ்சியை கொடுக்குறேன், நீ சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க பாருங்க. அப்போ கஞ்சியை கொடுத்து தெரிஞ்சுவேன் யார்? இந்த அக்கா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வயசான ஈசாக்கு கண்ணு தெரியல, நான் ஆசீர்வதிக்கணும், ஏசா போய் ஸ்வீட்டாக செய்து நல்லா வேட்டைக்கு போயிட்டு வான்னு. அவங்க அம்மா உடனே விதவிதமாக செய்து ருசியாக சொல்லுங்கள் இவங்ககிட்ட கூட ஏமாத்துறதுக்கு அப்பங்கிட்ட போகிறாரு. அவங்க அப்பா கெட்டிக்காரன் தடவி பார்த்தா மேக்கப் பண்ணிட்டு இருக்கிறாரு. பார்த்தா ஏசா மாதிரி இருக்குது. நீ யார்? ஏசா மாதிரியே குரல் கொடுக்குறாரு. குரலில் கூட பாருங்க ட்ரைனிங். அப்புறம் அங்கே ஊருக்கு போகிறாரு. சொல்லுங்கள்,
யாக்கோபு இவன் ஏசா கொல்றேன், எல்லாத்தையும் ஏமாற்றி நான் கொல்றேன் அப்படின்ற நேரத்துக்குள்ளே அவன் பழி வாங்கிடுவான்னு தப்பிச்சிட்டு ஓடுறான். ஓடின இடத்துல ஒரு வீட்டில் 2 பொண்ணுங்க இவன் குணத்தை பார்த்து 2மே ஆசைப்படுதுங்க. எப்படி தான் டெக்னிக்காக ஏமாத்துறான் பாருங்கள். நம்ம ஒன்று கட்டிக்கிட்டு பேரை வாங்குது, பேரை வாங்க சொன்னால் உயிரை வாங்குது. இது ஆயத்த நாள். நம்ம ஆண்டு பாடல் நினச்ச அழ வரல. இந்த தியாகமெல்லாம் என் வாழ்க்கையில் வேஸ்ட்டாக போயிடுச்சோ? எத்தனை பேருக்கு புரியுது? சர்வரோகத்தின் பாவத்தையும் சுமத்திருக்கிற தேவாட்டுக்குட்டியின் ரத்தம் என் வாழ்க்கையில் செயல்படும். அந்த கவலையில் தான் நான் சொல்கிறேன் இப்போ. ஆனால் அந்த கள்ளம் பாருங்கள், ஒரு நிமிஷத்தில் பாஸ் மார்க் வாங்கிடுறேன். சொல்லுங்கள், இன்றைக்கி நான் இறங்குறதுக்குள்ளே அவர் இதயத்தில் இடம் பிடிச்சிடணும். இன்றைக்கி நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே இடம் பிடிச்சிடணும். இவர் அங்கே போனார். அது என்ன டெக்னிக்கோ தெரியலிங்க. சொல்லுங்கள், ஆட்டையே ஏமாத்துறாங்க. சொல்லுங்கள், மாமனார் சொல்கிறாரு புள்ளி ஆடெல்லாம் உனக்குன்னா, இவனை உட்காந்துடுறார். ராத்திரி கர்த்தர் வந்து சொல்கிறாரு மரத்தெல்லாம் பட்டையாக உரிச்சு வைன்னு. இந்த ஏமாத்துக்காரனுக்கு அவர் வேறு ஒத்தாசை. இவன் மரத்தெல்லாம் பட்டையாக ஆக்கி வைக்கிறான். அந்த வருஷம் பிறக்கிற குட்டி எல்லாமே புள்ளியாக பிறகு. இப்போ ஏசா 400 பேரோட காத்துக்கிட்டு இருக்கான், எப்போ திரும்பி வருவான்னு. எல்லாம் கவனிக்கணும். இவனை ஏற்கனவே லேட் மேரேஜ். அவன் 40 வயசில் கல்யாணம் பண்ணிட்டான் ஏசா. சொல்லுங்கள், இது 65 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் பண்ணிவிட்டு பத்திரமா வருது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? 65 வயசில் 12 பிள்ளைங்க. இப்போ எப்படி காப்பாற்ற போகிறேன் அப்படின்ற கவலையில் வந்தால் யாப்போக்குன்ற ஒரு நதி. அங்கே வந்த உடனே எல்லாரையும் அந்த பக்கம் இருங்க, நான் ஆண்டவரோட போராடுறேன் அப்படின்னு ஆண்டவரோட போராட ஆரம்பிக்கிறேன். ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, தேவனே என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விட மாட்டேன். தேவனே என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விட மாட்டேன். உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். தேவனே போதும் அண்ணனை ஏமாத்துறது போதும். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போதும் அம்மாவை ஏமாத்துறது போதும். போதும் அப்பா போதும், ஊரை ஏமாத்துறது போதும், மாமனாரை ஏமாத்துறது போதும். அந்த 2 பொண்ணுங்களே போக விட மாட்டேன். எல்லாம் கவனிங்க. போராடுறாரு. இங்கே வா, உன் பேர் என்ன? யாக்கோபு. யாக்கோபுன்னா எத்தனை எல்லாருக்குமே தெரியுமே. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விட மாட்டேன். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விட. சரி யாக்கோபு, இங்கே வே. மனசாட்சி இருக்கா? ஒரு டம்ளர் கஞ்சியை கொடுத்து அண்ணனை ஏமாத்தினியே, மனசாட்சி இல்லாதவன். அது தெரியாத தரமா கல்யாணத்துக்கு முன்னாடி சமைக்க கற்றுக்கிட்டேன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் பாத்திரமும் விளக்கும் நினச்சி கூட பார்க்கல. அது ஒரு பெரிய சோக கதை. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விட மாட்டேன். சரி, நீ பாத்திரம் வளர்க்குற, டேஸ்டாக பண்ணுறதெல்லாம் எங்களுக்கு தேவையா? என் சோக கதை. சரி இங்கே வா. மனசாட்சி இருக்கா உனக்கு? மேக்கப் போட்டு போய் ஏமாத்துற? நிஜமா எனக்கு மேக்கப் போட தெரியாது. எங்கள் அம்மா தான் மேக்கப் போட்டு விட்டாங்க. அவங்க நிறைய மேக்கப் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். யாக்கோபு, உன் பேர் ஜேக்கப்பு. நீ மேக்கப்பை பற்றி பேசினா இவங்கெல்லாம் பண்ணுவாங்க பேக்கப்பு. ஜாக்கிரதையாக பேசு. இவங்களெல்லாம் பார்த்தா மேக்கப் பண்ணுற மாதிரியா இருக்கு? சொல்லுங்கள், அவங்களுக்கு நான் மேக்கப்னா என்னன்னே தெரியாது. நான் அவங்கள பற்றி சொல்லலை, நான் யாக்கோபு எங்கள் அம்மாவை பற்றி சொல்கிறேன். நீங்கள் அங்கே மாட்டி விடாதீங்க. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய அவங்க போக விட மாட்டேன். கதாபாத்திரத்தை மாற்றாதீங்க. சரி, அது எப்படி குரலெல்லாம் மாற்றி ஏமாத்துற? அது சின்ன வயசுலேருந்து இந்த மிமிக்ரி பண்ணுறதுலாம் வரும். மிமிக்ரி பண்ணுறதெல்லாம் வரும். அது எப்படி மாமனாரை ஏமாத்தினேன்? ஓ, அந்த 2 பொண்ணுங்களை சொல்கிறீங்களா? வீட்டே ஏமாத்திருந்த எனக்கு இல்லை, அந்த 2 பொண்ணுங்களும் வெளியில் கௌரவமாக தான் இருக்கும். ஆனால் அந்த 2 பொண்ணுங்களையும் கட்டிட்டு நான் எவ்வளோ பாடுபட்டேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். எவ்வளோ அடி வாங்கினேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆசீர்வதித்தால் ஒழிய போக விட மாட்டேன். இன்னைக்கு நம்ம 2 பேரும் பத்திரமா போக மாட்டேன்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சு. அது சரி, ஆட்டை எப்படி ஏமாத்தினேன்? வீட்டையே ஏமாத்த தெரிஞ்சு எனக்கு ஆட்டை ஏமாத்த தெரியாதுங்களா? என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விட மாட்டேன். இப்போ யாக்கோபு போராடுறான். கர்த்தர் என்னை விட்டுரு, பொழுது விடுகிறது, நான் போகட்டும்ன்றார். இப்போ யார்கிட்ட உத்தரவு கேட்குறது? இவர் போராடுறதை பார்த்தோன்னா ஆண்டவருக்கு போக மனசு இல்லை. என்னை விட்டுரு, நான் போகிறேன். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. இனிமேல் உன் பேர் யாக்கோபு கிடையாது, இஸ்ரவேல். போ. இப்போ சொல்லுங்கள், ஆண்டவரோட போராடி நம்ம பேரெல்லாம் மாறி இருக்குதா? அல்லேலூயா. உங்களை சொல்ல சொன்னேன். சொல்லுங்கள், எப்படி ஜெபம் பண்ணுறவங்க எப்படி பாடுறாங்க. இப்போ உங்கள் பாஸ்டரை பார்த்தோன்னே நம்ம எப்படி அவர் அவன் மாதிரி பாட்டுக்கெல்லாம் எழுதியிருக்காரு விதவிதமாக. இங்கே வந்தவொடனே தான் தெரியும் எனக்கு அவர் மியூசிஷியன். இப்போ அதில் எப்படி பாருங்கள், நிறைய பாட்டு தலைமுறைங்க பாடுற மாதிரி. இப்போ நான் கூட அந்த பாட்டை அப்படி பாடுறேன். இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா,
என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. நான் கீழ்ப்படிவே என்றே செயல்படுவே. நான் கீழ்ப்படிவே என்றே செயல்படுவே. இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா. அப்பா 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 ஏசப்பா. இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா. முச்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா? கண்மலையில் தீர்க்கன் எலியாவுக்கு வல்லமை தரவில்லையா? முச்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா? கண்மலையில் தீர்க்கன் எலியாவுக்கு வல்லமை தரவில்லையா? களஞ்சியத்தில் வந்து கிதியோனுக்கு வார்த்தையும் தரவில்லையா? காத்திருக்கும் பக்தருக்கு அதில் ஒன்றுமே இல்லையா? நான் கீழ்ப்படிவே என்றே செயல்படுவே. நான் கீழ்ப்படிவே என்றே செயல்படுவே. இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா. இதை எத்தனை முறை சொன்னேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடணும், 7 முறை கூப்பிடணுன்னார். ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடணும், 7 முறை கூப்பிடணும். நீ சாப்பிட்றதுல மட்டும் கரெக்டாக இருக்கிறேன்னார். நான் இப்போ 7 முறை நான் கூப்பிடுவேன் அப்படின்னு கூப்பிட்டு பிற்பாடு சொல்லுங்கள், ஒரே நாள் சொல்லுங்கள், என் அக்கௌண்ட்டில் 3 லட்ச ரூபா இருக்குது. நான் 17,500 ரூபாய்க்கு ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தா 3 லட்ச ரூபாய் அமௌண்ட் ஆஃப் 10,000 இஸ் கிரெடிட்டட். டங் சொல்லுங்கள். அப்புறம் என்ன, அந்த பஞ்ச காலத்தில் கொரோனா டைமில் ஒவ்வொரு ஊழியக்காரையும் கூப்பிடுவேன். ஒரு மளிகை கடையில் ஒரு லிஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்கணுவேன், நிறைய வாங்கி கொடுப்பேன். என் பஞ்சமும் தீர்ந்துச்சு, அவங்க பஞ்சம். இப்போ சொல்லுங்கள், வாடகையாக நான் கொடுக்கவே இல்லை. சொல்லுங்கள், அவர் கேட்கவும் இல்லை. மாறா நான் எங்கேயாவது ஊழியத்துக்கு போயிட்டு வந்தால் வீட்டெல்லாம் பெயிண்ட் பண்ணி வச்சுருப்பார். வெளியே வீட்டுக்கு ஓனர் சுற்றி இருக்கிற காடெல்லாம் அழித்து கேட்டை பெயிண்ட் பண்ணி வச்சுருப்பார். நானும் என் வீட்டம்மாவும் யார் வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா ஓனர் வாடகையோ. அப்போ என் வீட்டில் ஆண்டவர் தங்கிட்டாருன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். 6 நாளும் நான் உன் வீட்டில் தங்கணும், நீ ஒரு நாள் என் வீட்டில் வந்து கூத்து. 6 நாளும் ஊரை ஏமாத்துறேன், அந்த ஒரு நாள் வந்து என்னையே ஏமாத்துறேன்னார். இப்போ எத்தனை பேர் இது ஆயத்த நாள், நாளைக்கு ஓய்வு நாள் ஆரம்பமாகணும். நீங்கள் இன்றைக்கி தீர்மானம் பண்ணால் இன்றைக்கே நீங்கள் கேட்குறத கொடுத்துருவாரு. கையை உயர்த்தி இனி வாழ்ந்து காட்டுவேன் என்ன நம்புங்கப்பா. நான் கையை உயர்த்தின்னு சொன்னதான் ஞாபகம். 1 2 3 இனி வாழ்ந்து காட்டுவேன் என்ன நம்புங்கப்பா. இருங்க, கை அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். என்னை பிடிக்கலன்னா நேராக சொல்லுங்கள். கை எப்படி காட்டினா என்ன அர்த்தம்? என்னை பார்த்தா மோடி மாதிரி தெரியுது. எங்கள் பாஸ்டர் எப்படி கையை கட்டுறவர், இப்படி கையை கட்டுற அம்மாவை பாருங்க, அவங்களும். அப்போ கையை இப்போ பிடிங்க ஆண்டவரே. சமாதான கர்த்தர் நீங்கள் வர்ற வரைக்கும் செங்கோல் யூதா கையில் இருக்க ஆண்டவர். இப்போ யாரெல்லாம் துதிக்கிறாங்களோ அவங்க கையில் செங்கோல். அது 5 வருஷம் ஆடுற செங்கோல் அல்ல, 1000 வருஷம் அரசாட்சிக்குரிய செங்கோல். 5 வருஷம் ஆடுறதல்ல. இப்போவே கையை வைத்து பிடிங்க ஆண்டவரே. சிறு பிள்ளை இல்ல, சொல்லுங்க. இனி வாழ்ந்து காட்டுவேன் என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவேன் அப்பா 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 ஏசப்பா. எனக்கு தெரிஞ்ச அப்பாவை அப்பா அப்படிதான் சொல்ல முடியும்.
நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்க, அந்த கேப்பில் கொட்டா விட்டுருங்களேன். அப்பா, நானும் ஒருத்தனை ரொம்ப நேரமாக முறைச்சி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆண்டவர் சிறு பிள்ளைங்க என்கிட்ட வரணும், ஏன்னா பகஞ்சனும் படிகாரனும் அப்போ தான் அடங்குவானா. இவனே பாடுறானே, நான் என்ன பண்ண போயிடுவானா? புரியலையா உங்களுக்கு? நம்ம தான் நம்ம பிள்ளைகளை பாட வைக்கிறது இல்லையே. கேட்டால் பீஸ் கட்டி நான் பீஸாக போயிட்டேன், எங்கள் வீட்டுக்காரர் லூஸாக போயிட்டாருன்னு சொல்லுங்கள். பீஸ் கட்டி நான் பீஸாக போயிட்டேன், எங்கள் வீட்டுக்காரர் லூஸாக போயிட்டார். இன்னொரு அம்மா 2 கணத்தில் கை வச்சுட்டு பாடலை. நீ ஏமா பாடலை? கப்பலாக கவுந்து போச்சு. உன் பிரச்சனையை உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லக்கூடாதான்னு. என் பிரச்சனையும் என் வீட்டுக்காரர் தானே. என்னது பாழாக்குதல் வீட்டுக்குள்ளே வந்துருச்சா? சொல்லுங்க. மார்ச்னா என்னன்னு தெரியுமா? ஒரு முழு குடும்பம் மார்ச் பண்ணுது, அதான் மார்ச். எத்தனை பேருக்கு தெரியுது தெரியல. 2ஆம் மாதம் 27ஆம் தேதியில் பேழை முழு குடும்பத்தோட அரராத் மேல் நிற்குது. 28ஆம் தேதி இறங்குறாங்க, அடுத்தது மார்ச் பண்ணுறாங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி வந்த உடனே நம்மளை ஏன் ஏப்ரல் ஃபூல்ன்றாங்க தெரியுமா? புரியலையா உங்களுக்கு? முழு குடும்பத்தை கொண்டு வரலையில்ல. புரியலையா உங்களுக்கு? முழு குடும்பத்தை வந்தால் தானே மார்ச். சொல்லுங்கள். இப்போ ஏப்ரல் வந்த உடனே ஏன் நம்மளை ஃபூல்ன்றாங்க? உயிரோடு இருந்த ஆண்டவர் கூட இருந்துமா நம்ம எழும்பலை? மரணத்தையே ஜெயிக்க முடிஞ்சவருக்கு சொல்லுங்க, பாதாளத்தை ஜெயிக்க முடிஞ்சு. உங்கள் பிரச்சனை என்ன? ஒன்றுமே இல்லைல்ல. எழும்பலையே. என் குடும்பத்துக்காக நான் எழும்பணுமே. இந்த முறை கையை எப்படி உயர்த்தும் போது, இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்பாதீங்கப்பா அப்படி சொல்லணும். என்ன எப்படி சொல்றாங்கன்னு பார்ப்போமா? 1 2 3. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. அந்த கருப்பு சட்டை போட்ட தம்பி பாடாததால், அவன் பாடாததால் மீண்டும் தலைப்பு செய்திகள். இன்னும் சின்ன பிள்ளைங்க எல்லாம் கவனிக்கணும். பாடுற விஷயத்தில் யாரெல்லாம் பாடணும்? 148ஆம் சங்கீதம் பாருங்க. 148ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். வாலிபரே, கன்னிகையரே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். ஆமாம். அப்போ துதிக்கணும் போது பிரசங்கம் புரியுதோ இல்லையோ உங்களுக்கு? பாடணும் போது எல்லாருமே பாடிடணும். எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியலையே. அப்படி இருக்கு. கடைசி வசனம் என்ன தெரியுமா? சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அப்ப என்ன அர்த்தம் சொல்லுங்க? மூச்சு நிற்கிற வரைக்கும் இல்லை. சொல்லுங்க. நீங்க ராகமா பாடுறீங்கன்னா அது அவங்க பிரச்சனை, அவங்க பிரச்சனை, அவங்க பிரச்சனை. சொல்லுங்க. எல்லாருமே பாடணும். வாலிபர்னா யாரு அப்படின்னா அவங்க தான் வீட்டில் பெரிய சொத்து. சொல்லுங்க. கன்னியர்னா யாரு? கல்யாணம் ஆக வேண்டிய வயசு. முதியோர்னா யாரு? இந்த கடமையெல்லாம் எப்போ முடிக்க போறேன். சொல்லுங்க. இந்த சின்ன பிள்ளைங்கன்னா அதுக்கு ஒன்றுமே தெரியாது. நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? ஆனால் ஆண்டவர் துதிக்கிற விஷயத்தில் எல்லாரும் துதிக்கணும். இந்த முறை கையை எப்படி காட்டுவேன் நான்? நீங்கள் பாடிடணும். இனி வாழ் என்ன நம்புங்க, இனி வாழ்ந்து காட்டுவேன் அப்பா 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 ஏசப்பா. அந்த முதல் சட்டை அவர் கையை உயர்த்தாததால் மீண்டும் தலைப்பு செய்திகள். இப்போ 100 ஆடு இருந்து 1 காணாமல் போனால் மேய்ப்பனுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? 99 ஆட்டை விட்டுட்டு இத்த தேடுறது தான் வேலை. இப்போ உங்கள் அப்பாவுடைய நினைப்பு என்ன தெரியுமா? ஐயோ அந்த குடும்பம் இன்னைக்கு வந்துருக்கக்கூடாதா? சொல்லுங்கள். நான் வந்தது பெருசு இல்லையா? அதெல்லாம் அப்புறம் அந்த குடும்பம் வந்துருக்கக்கூடாது. தவப்பன் கண்ணோட்டம் அதாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமாம். இப்போ அது ஒன்று கையை தூக்கணும் என்ன இப்போ? ஆனால் தூக்கி ஏன்னா இந்த கையில் செங்கோல் இருக்கு. என்ன தெரியுமா? 25 வயசுன்றது சில்வர் ஜூப்ளி, 50 வயசுன்றது கோல்டன் ஜூப்ளி, 75 பிளாட்டினம் ஜூப்ளி, இது கிரவுனிங் ஜூப்ளி. இப்படி தான் என்கிட்ட வரணும். சொல்லுங்கள். 25 வயசில் நீ விளையாட்டு பிள்ளையாக இருந்த, ஆனால் நீ புருஷன் ஆகிட்ட. சொல்லுங்கள். ஸ்திரீ ஆகிட்ட. இன்னுமா விளையாட்டு பிள்ளை?
இப்போ நீ அப்பா அம்மா ஆயிட்ட, அடுத்து தாத்தா பாட்டி ஆகணும். இதுதானே சிலுவைன்னாரு. இப்போ புரியுதா உங்களுக்கு? சின்ன வயசில் விளையாட்டு பிள்ளைங்க எப்படி இருந்தாலும் புரியுதா உங்களுக்கு? இப்போ உன்னை நம்பி ஒரு உலகமே இருக்குது. சொல்லுங்கள், எங்கள் சகோதரிகள் யாரெல்லாம் சீரியஸ் ஆகுறீங்களே சொல்லுங்கள். உங்களை நம்பி ஒரு உலகமே இருக்குது. அடுத்தது அப்பா அம்மா. உன் மேலே என்ன ஆவியோ அது உன் பிள்ளை மேலே ஆசீர்வாதமாக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். உன் மேலே ஆவியை ஊற்றுவேன், உன் சந்தானத்தை மேலே ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். நான் சொல்கிறேன் பாருங்க, என் காலம் ஒரு 80 பேர் சேர்த்து தலையில் மொத்த முடியும் கொட்டி போச்சு. ஆனால் என் பிள்ளைங்கிட்டல 500 1000 சொல்கிறது 50 லட்சத்தில் சர்ச்சை கட்டுறாங்க, 5 கோடி. என்னன்னா உன் மேலே என் ஆவியை ஊற்றுனேன், உன் பிள்ளைங்க மேலே ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். இங்கே இருக்கிற அம்மா எல்லாம் சொல்லுங்கள், எப்படி இருக்கிறீங்க சொல்லுங்கள். இங்கேருந்து நான் போனேன். இது ஆயத்த நாள், நாளைக்கு ஓய்வு நாள். கந்த வர்க்கங்களை ஆயத்தம் பண்ணணும். கந்த வர்க்கம் என்ன? உங்களுடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். நாமம் ஆண்டு சொல்லி, ஆண்டவரே நான் ரெடியாகிறேன் ஆண்டவரே. இப்போ பாருங்கள், இது 25, இது கல்யாணம் பொறுப்பு. அப்பா அம்மா தாத்தா 25 வந்த உடனே ஆண்டவர் மத்திய வயசில் தான் சிலுவையை சுமக்கிறார். ஏன்னா பாழாக்கள் வரக்கூடாது. சொல்லுங்கள், எந்த வயசில் சிலுவை சுமந்தார் சொல்லுங்கள்? சாதிக்க வேண்டிய வயசில் நமக்காக. அப்போ நீங்கள் நான் சாதிக்க வேண்டாமா சொல்லுங்கள்? சாதிக்கலையே. இப்போ என் பிள்ளைங்க இன்னும் உணரலையான்னு கேட்குறாரு. இந்த முறை இனி வாழ்ந்து காட்டுவேன்னா நீங்கள் மனசுக்குள்ள உங்கள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியணும். நான் ஸ்கூலில் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஜனகன மனகனன்னு பாடினா ஹெட்மாஸ்டர் வெஸ்லி இன்னும் கால் மேலே அடிக்கிறார். ஸ்கேலில் வலிக்குது எனக்கு. ஸ்டாண்டர்ட்ஸ்னா இப்படி, ஸ்டாண்டர்டிஸ் அட்டென்ஷன்னா இப்படி, நீ என்ன இப்படி காலை வச்சிருக்கணும் அடிக்கிறாரு காலை சரியாக வைக்கிறவருக்கு. நான் அழுதுகிட்டு ஜனகன மனன்னு பாடினேன். அர்த்தம் தெரியாத பாட்டை எப்படி பாடினா என்ன அப்படின்னு முடிஞ்ச உடனே அந்த பக்கம் போகிறேன். இங்கே வா, என்ன அடிச்சன் கோவமா? திஸ் இஸ் நேஷனல் அந்தம், திஸ் இஸ் நேஷனல் அந்தம், த ஹோல் நேஷன் ஷுட் சிங் அப்படின்னாரு. சரின்னு கற்றுக்கிட்டேன். உடனே நான் பாட்டு பாடும்போது கூட எல்லாரும் பாடுறாங்களான்னு பார்க்குறேன், சரியாக பாடுறாங்கன்னு பார்க்குறேன். சொல்லுங்கள், அன்றைக்கி வாங்கின உதம் மறக்கவே இல்லைங்க. இப்போ இன்றைக்கி உங்களுக்கு அர்த்தம் தெரியுமான்னு கேட்டால் தெரியுமே. ஜனம்னா ஜனம், மனம்னா மனம். சொல்லுங்க, நீ ஜெயிச்சு தான் ஆகணும். நீ ஜெயிக்க பிறந்தவர், தேவனால் பிறந்த. இயேசுன்னா மன்னிப்பார், கிறிஸ்துன்னா ஜெயிக்க வச்சு பார்ப்பார். நீங்கள் எப்போ ஜெயிக்கிறீங்களோ அப்போ தான் அவருக்கு மகிமை. இந்த முறை கையை காட்டும்போது சொல்லுங்கள், இந்த பாட்டு அர்த்தம் தெரிஞ்ச மாதிரி பாடணும். 1 2 3. இனி வாழ்ந்து காட்டுவேன் அப்பா 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 ஏசப்பா. யாராவது பார்த்தாலே சர்ச்சுக்கு போகிறீங்களான்ற மாதிரி கேட்கணும். நான் பஸ்ஸில் ஏறும்போது கண்டக்டர் வந்தார். பாய் எங்கே போகணுன்னு கேட்டார். என்ன கொஞ்ச நேரத்தில் நம்மளை பாய் ஆக்கிட்டானே சொல்லிட்டு பக்கத்தில் டிக்கெட் கொடுக்கறதுக்குள்ளே பைபிளை திறந்து வச்சுக்கிட்டேன். ஓ, நீங்கள் அல்லேலூயா வாங்கிட்டு போகிறோம். அப்போ கொஞ்ச நேரத்தில் நான் யாருன்னு காட்டேன். நம்ம பாருங்கள், ஒரு தெருவில் இவ்வளோ காலமாக இருக்கிறோம். ஆனால் ஒரு கழுது மேலே அவர் உட்கார்றாரு. அன்றைக்கே அந்த கழுது மேலே உட்கார்ந்தவர் உலக ரட்சகர்னு தெரியுது. இப்போ நமக்கு தெரிஞ்சல என்ன, இட்லி 8 திம்பேன், சட்னி தொட்டு திம்பேன். யாருக்கு பட்டுச்சோ தெரியல, 2 இட்லிக்கு மேலே உள்ள போ. இது ஆயத்த நாளுங்க. நாளைக்கு ஓய்வு நாள். கந்த வர்க்கங்கள்னா நம்ம நல்ல ஜபங்களெல்லாம் ரெடி பண்ண. ஆண்டவரே நான் ஆயத்தமாகிறேன் சொல்லுங்கள். ஆண்டவர் உயிரோட எழுந்த ஆண்டவர் எதிர்கொண்டு வந்து வாழ்கன்னு சொல்லுவார். அந்த லட்சியத்தோடு நம்ம வாழணும். எத்தனை பேருக்கு புரிய தெரியலையே. இந்த முறை கையை உயர்த்தி இனி வாழ்ந்து காட்டுவேன் அப்பா 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 ஏசப்பா. இனி வாழ்ந்து
சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உன் தோளில் என்ன சுமப்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்ன கெஞ்சுவது கெஞ்சுவது பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்ன ஆற்றுவது ஏற்றுவது அப்பா. அம்மா அப்பான்னு கூப்பிடு. அம்மான்னு கூப்பிடவா. அம்மான்னு கூப்பிடவா. அப்பான்னு கூப்பிடவா. அம்மான்னு கூப்பிடவா. இன்னைக்கு போங்க, ரெடி ஆகுங்க. இந்த 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 நாளுக்கு என்ன பேர் தெரியுமா? ஆயிஸ்டிங் டே. எத்தனை பேருக்கு புரியுது? கொடி ஏற்றுறதுங்க. சனிக்கிழமைக்கு பேர் என்ன பேர் தெரியுமா? ஹாலிடே. சண்டேக்கு என்ன பேர் தெரியுமா? ஹோலிடே. அப்போ எல்லாமே எச்சில் தானே வருது. நம்மை சேர்ந்த ஜனமாகி இஸ்ரவேலுக்கு கொண்டாட்டமாக ஒரு கொம்பை உயர்த்தினார்னா இயேசு தான் அந்த கொம்பு. அப்போ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம ஆயத்தமாகிடணும். ஐயோ நாளைக்கு சர்ச்சுக்கு போகணுமே. நம்ம அப்படி ஆயத்தமாக இருந்தால் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கூட ரெடி ஆகிடுவாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம அப்படி ஆயத்தமானதில்லை. ஆனால் தெருவில் போய் பார்த்தா அவங்கெல்லாம் கோலம் போட்டு ரெடி ஆகுறாங்க. இது மட்டும் எப்படி அவங்களுக்கு புரிஞ்சுது? போய் பார்த்தா அவங்க சைஸை விட பெரிய சைஸு கோலம். சொல்லுங்கள். பார்த்தா நடந்து போகிறதும் அங்கே போகிறதும் ஏன் என் பிள்ளைகளுக்கு இது தெரியல அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. கழுதை தன்னை ஆண்டவன் முன்னணி அறியும், மாடு தன் எஜமான் அறியும், என் ஜனத்துக்கு தான் அதெல்லாம் தெரியாதுன்ட்டார். இன்னும் ஆண்டவரை கழுதியை பற்றி பேசுகிறீங்கன்னா இந்த பாரு, நான் ஒருவரும் ஒரு காலம் ஏறிகிறத கழுத மேலே உட்காந்தேன், அமைதியாக வருது. சொல்லுங்கள். அது சுபாவம் என்ன தெரியுமா? பழகாத கழுதை உதைக்குமில்ல. சொல்லுங்களேன். ஒரு காலம் பழகாத கழுது என்ன பண்ணோம்? உதைக்கும். இப்போ முன்னால் பின்னால் சத்தம் போடுறாங்க, ஓசன்னான்னு ஓடணுமில்ல. சொல்லுங்க. முன்னால் ஒரு கூட்டம் சத்தம் போடுதுங்க, ஓசன்னா எப்படி ஆர்ப்பரித்தாங்கன்னு இருக்குது. ஓடணுமில்ல. அது பாட்டுக்கு நம்ம சுபாவமெல்லாம் மாறி இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், கழுத மேலே வர்றார். அப்போ நமக்கு சாந்த குணம் வந்துடணும். இப்போ சாந்த குணத்தை பற்றி பேசலாமா? சொல்லுங்கள். இந்த முக்காடுக்குள்ளே ஒரு சாந்த குணம் தானே தெரியுது. வரலையே. அப்போ ஆண்டவர் பாரு, பீலையாம் ஒரு கழுத மேலே ஏறி போகிறான். பாலாக்குன்னு ஒரு ராஜா கூப்பிட்டான்னு போகிறான். அப்போது போகலாமான்னு 3 நாள் கேட்குறான். நீ உதப்பட்டால் தான் திருந்துவேன்னு விட்டுறாரு. போனால் வழியில் கத்தியோடு நிற்கிறாருங்க கர்த்தர். இது பீலையாமுக்கு தெரியல, கழுதிக்கு தெரியுது. ஐயோ நம்ம எஜமானை காப்பாற்றணும்னு நெருக்கமான வழியில் போய் காலை நசுக்குது. அதை போட்டு அடிக்கிறான். அப்புறம் என் எஜமானை காப்பாற்றான்னு படுத்துருதுங்க. போட்டு அடிக்கிறான். அது வாயை திறந்து பேசுது. இத்தனை காலம் நான் அவன் காப்பாற்றினேன், இனிமேல் எப்படி காப்பாற்ற போகிறேன்? முன்னால் கத்தியோடு நிற்கிறாரு பாரு. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒன்று ஆண்டவர் சொல்லிட்டாரு, போயிட்டார். போன உடனே அங்கே போன உடனே இஸ்ரவேல் பக்கம் திரும்பி இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்னா எப்படி இருக்கும்? பாலாக்கு மரியாதையாக ஊருக்கு போயிரு. அப்போ நம்ம மட்டும்தான் ஆசீர்வாதம். நீங்கள் ஆசீர்வாதன்றதெல்லாம் உலகத்தை கிடையாது, உங்களை தான் ஆசீர்வதிக்கணும். நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் பிள்ளை நல்லா இருக்கணும், பேர பிள்ளை நல்லா இருக்கணும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்றென்றைக்கும் இதுதான் என் பேர் பிரஸ்தாபம். இப்போ எத்தனை பேர் உணர்ந்துட்டீங்களோ போய் ஆயத்தம் கந்த வர்க்கங்களை ரெடி பண்ணுங்க. எவ்வளோ ஜெபம் பண்ணுறீங்களோ உயிரோடு இருந்த நாளில் ஆண்டவர் சந்திக்குவாங்க. அவர் வாழ்கன்னு ஒரு முறை சொல்லிட்டா போதும். கல்யாணத்தில் வந்தவங்கெல்லாம் வாழ்க சொன்னாங்க, அப்புறம் காணோம். சொல்லுங்க.
நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ பேர் வந்தாங்கல்ல, காணவே காணும் அதுக்கப்புறம். ஆனால் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறேன்னு சொன்னால் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உங்க கூட இருப்பேன். எத்தனை பேர் புரியுதோ தெரியலையே. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். கலங்கொண்டு இடமனதாயிரு, வரம் கொண்டு இடமனதாயிரு. அப்ப கூட இருந்தாரான்னு? ஆமா. மோசே அவருடைய ஊழியம்ல 2 பேர் தான் மிச்சம். யோசுவா ஊழியத்தில் 31 ராஜாக்களை ஜெயிக்கிறார். ஜெயிச்சு சொல்றாரு, நானும் என் வீட்டார்மோ வென்றார் கர்த்தரே செய்வார். ராஜாக்களை ஜெயிச்சது என் வெற்றி இல்லை, என் முழு குடும்பம். இப்போ எது உங்கள் வெற்றி சொல்லுங்க? இன்ஃபோசிஸில் வேலை செய்கிறீங்களே, 1 லட்ச ரூபா முழுசா வாங்க, இதுவா சாதனை? இதுவா சாதனை? நான் கர்த்தரை தேடுறேன், நான் என் புருஷனை ஆதாயப்படுத்திட்டேன், என் பிள்ளையை ஆதாயப்படுத்திட்டேன், அது என்ன பெரிய வெற்றி? எத்தனை பேருக்கு புரியுது? நான் ஜெயிக்கிறது, என் கூட ஆண்டவர் இருந்தாருன்னு என்ன அடையாளம் தெரியுமா? 31 ராஜாக்களை ஜெயிச்சதில்ல, என் முழு குடும்பத்தை கர்த்தர்கிட்ட கொண்டு வந்துட்டேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சோ தெரியலையே. தீர்மானம் பண்ணலாமா? வீட்டுக்கு போய் கந்த வர்க்கங்களை ஆயத்தம் பண்ணலாமா? ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா, முதல்ல மண்ணும் எலும்பும் சேர்ந்து கட்டுற வீடு. மண்ணும் எலும்பு சேர்ந்து கட்டுற வீடு எது? உங்கள் வீடு. அது மண்ணாங்கட்டி, சகோதரிங்கெல்லாம் எலும்பு. சொல்லுங்களேன். ஆமாம், அது கல்யாணத்தில் மண்ணாங்கட்டி மாதிரியே நிற்கும். உங்களை நம்பி தானே. நீங்கள் ஒன்றா பாருங்கள், கல்யாணத்துக்கு போன உடனே அது டை கட்டி உட்காந்துருந்தாலும் ஒருத்தரும் எழும்ப மாட்டாங்க. நீங்கள் வந்து வாசல் நின்று எல்லாம் எழும்பி நிற்பாங்க. அப்போ அது புரிஞ்சுக்க வேணாம். சொல்லுங்கள், அது இப்போ சொல்ல 20,000 ரூபாயில் கோட்டு, சொல்லுங்கள் 25,000 ரூபாய் ஷூ போட்டுட்டு உட்காந்துருக்கு. நடத்தவங்கெல்லாம் நாங்கள் வந்துட்டோம், எல்லாம் உட்காந்துருக்கோம். பொண்ணு வாசல் நின்று நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போன்னு ஒன்று. எப்படி இந்த முதல் வீடு ரொம்ப உறுதியாக இருக்கணும். 2வது வீடு சொல்லுங்கள். 2வது வீடு மணலும் கல்லும் சேர்ந்து கட்டுற வீடு. மணல்னா நம்ம, கல்லுன்னா ஆண்டவர். இந்த கல் மேலே மோதிரம் பாருங்க, அவன் நொறுங்கி போனோம். எத்தனை பேருக்கு புரியுதோ? மாந்திரீகம், ஜோசியம் எல்லாமே இப்போ அப்படியே ஜனங்களை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கு. வைத்தீஸ்வரன் கோயில்னு போனால் அந்த தெருவிலேயே 60 ஜோசியக்காரனுங்க, பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம். சொல்லுங்கள், இங்கே இருக்கிற சினிமா ஸ்டாருங்கெல்லாம் அங்கே தான் போகிறாங்க. சொல்லுங்கள், அவன் கேட்குறது 4 லட்சம் கொடுத்துட்டு அந்த 4 நிமிஷம் உட்காந்துட்டு வர்றாங்க. எத்தனை பேருக்கு புரியுது தெரியலையே. மணல்னா நீங்கள், கல்லுன்னா ஆண்டவர். இதை நான் சொல்கிறதுக்கு தைரியம் வர்றதுக்காக என்னை ஆண்டவர் காரைக்கால் கொண்டு போனார். கடற்கரையிலேயே 3 நாள் உட்காந்துருந்தேன். பிரசங்க நேரம் முடிஞ்ச உடனே நேராக கடற்கரையில் போய் உட்காந்துருப்பேன். அப்போ ஆண்டவரே மணல்னு ஏன் சொன்னீங்கன்னா, அந்த கடலை பாரு, பெரிய அலை, அது இன்னொரு அலையை சேர்த்துக்கும், அது இன்னொரு பெரிய அலையாக வந்து அடிக்கும், அந்த மணலை அசைக்க முடியாதுன்னார். இந்த உலகம் எவ்வளோ பெருசு, பிசாசு எவ்வளோ பெருசு, அதிகாரங்கள், என் பிள்ளைய அசைக்க முடியாதுன்னார். சொல்லுங்க, நான் அது கல், இதில் தானே சவன்னார். நீங்கள் மணலா? நீங்கள் தூசு, தூசு. நீ மணல், அவர் கல். 3வது வெள்ளியும் பொண்ணும் சேர்ந்து கட்டுற வீடுன்னார். வெள்ளியும் பொண்ணும் சேர்ந்து கட்டுற. வெள்ளின்னா கர்த்தருடைய வசனம், பொண்ணுன்னா பரலோகம். சொல்லுங்க, இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ நாள் இருந்தாலும் இது ஒரிஜினல் கிடையாது, பரலோகம் தான் ஒரிஜினல். எத்தனை பேருக்கு புரியும்? அதுக்கு நடக்கிற ஒத்திகை தான் இந்த ஆராதனை. அங்கே போனால் அவருக்கு ஜோடி ஆகிட்டு சொல்லுங்க. அப்போது வெள்ளியும் பொண்ணு சேர்ந்து கட்டுற வீட்டில் பாஸ் பண்ணாங்க. இது என்ன ஆண்டவர்? என்ன இதுக்கு பேர்? கபால ஸ்தலம்டா. சிலுவை போய் கபால ஸ்தலத்தில் வச்சாங்கன்னு படிக்கலாமா? 33 லூக்கா 23:33.
கபால ஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில். கபால ஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில். கபால ஸ்தலம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தலைங்க, மண்டை, இதுக்கு பேர் தான் கபாலம். அப்போ இப்படி வச்சிருந்தோம். நீ என்கிட்ட புரியல உங்களுக்கு? எனக்கு ஜோடி இல்லை, நீ என்னங்க புரியல? நான் மணவாளன், நீ மணவாட்டி இல்லை சொல்லுங்க. அதனால தான் மனைவியை கிரீடம் அப்படின்றாங்க. புரியுதா உங்களுக்கு? பைபிளில் மனைவிக்கு பேர் கிரீடங்க. இப்போ ஆண்டவர் உங்களை கிரீடமாக வைக்கணும்ல. அப்போது நம்ம எவ்வளோ ஆயத்த பண்ணணும். நான் உண்மையிலேயே பெருமைப்பாக போயிட்டேன். நில்லுங்கன்னாரு, எல்லாம் நிற்கிறீங்க, ஒருத்தர் கூட உட்காரல. எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அடா நம்ம ஊரில் நிற்க சொன்னால் 4 எழுந்து வெளியே போயிடும். சொல்லுங்கள், ஒரு 5 நிமிஷம் தாண்டிட்டா போதும் ஜன்னல் வழியில் வாட்சியை காட்டும். பரவாயில்ல, நமக்கு ஒரு வாட்சி தான் வெளியே இருக்குதுன்னு பார்த்தா அது வந்து ஐயா 5 நிமிஷத்தில் முடிக்கிறேன்னு சொல்லி 1/2 மணி நேரம் இழுத்துட்டு. ஆனால் இங்கே ஒரு மேல் அறையில் இவ்வளோ பேர் வைராக்கியமாக இருக்கிறீங்க. நான் 12:30 மணிக்கு முடிக்கணும்னு நினச்சேன். ஆமாம், இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா. இனி அப்பா அப்பா ஒரு அம்மா கையை தூக்குனாங்களே தவிர பாடவே இல்லை. அது யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு அம்மா கையை உயர்த்துறாங்களே தவிர வாயை திறந்து பாடவே இல்லை. ஏதோ என்னை கொஞ்ச நேரம் முறைக்கிறான். இப்படி முறைச்சா நான் எப்படி பிரசங்கம் பண்ணுறது? கையை உயர்த்தி இனி வாழ்ந்து காட்டுவே வாழ்ந்து காட்டுவே. சொன்னதில் உண்மை கிடையாது, நான் தொல்லை பண்ணி சொல்ல வச்சேன். வீட்டுக்கு போய் ஆண்டவரே, நான் இங்கே நடக்கிற ஒத்திக்கு தானே அங்கே படிக்கலாமா? சகரியா 1 அதிகாரத்தில் 4 கொம்பு கர்த்தர் காட்டுறார். அதில் முதல் கொம்பு பேர் யூதா, இஸ்ரவேல், எருசலேம், சியோன். இந்த 4 கொம்புகளை சிதறடிப்பதற்கு நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ 4 கொம்புகளை கண்டேன். 4 கொம்புகளை கண்டேன். அவைகள் என்னவென்று என்னோட பேசின தூதனை கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள் என்றார். பார்த்தீங்களா? அப்போ துதிக்கிறவனை, ஜெபிக்கிறவனை, ஆலயத்துக்கு போகிறவனை சிதறடிக்கிறது கொம்பு வந்திருக்குல்ல. அதனால யாரா நம்மளை பார்த்தா நீ என்ன பெரிய கொம்பான்னு கேட்குறான்ல? ஆமாம், சொல்லுங்க. எல்லாத்தையும் நொறுக்கிறதுக்காக கர்த்தர் எழுப்பின கொம்பு. நீங்கள் சோர்ந்து போயிடவே கூடாது. நீங்கள் சொல்லுங்கள், இப்போ சோர்ந்து போனால் ஏதாவது பிரச்சனைனா கொஞ்சம் ஓவராக ஜெபம் பண்ணுங்க, சேவிங் ஆயிருமில்ல. எங்கள் சகோதரிகளை பாருங்கள், ஒன்றும் இல்லை, 10,000 ரூபாய் பீரோவில் இருந்தால் போதும், நடையே தனியாக தெரியும். புரியுதா உங்களுக்கு? சில பேர் முகத்தை பார்த்தாலே தெரியும், ஜென்டில்மேன் இன் த ரேங்க் பட் நோ மணி இன் த பேங்க்னு. நான் முடிக்க போகிறேன். நான் எழும்புறேன் என் குடும்பத்துக்காக, என் ஜனத்துக்காக, என் சபைக்காக அப்படின்னா நீ ஒரு கொம்பு. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமாம், ஆண்டவரும் பாருங்க ஜனத்தை உயர்த்துறதுக்காக ஏற்றப்பட்ட கொம்பு. எத்தனை பேருக்கு புரியுது? இஸ்ரவேல், அவர் சேர்ந்த ஜனமாக இஸ்ரவேல் கொண்டாட்டமாக ஒரு கொம்பை உயர்த்தினார். அதனால் நீங்கள் சோர்ந்து போகவே கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்கள் சோர்ந்து போகலன்னா இந்த 2 நாள்லேயே நிரூபித்து காட்டுங்க பார்ப்போம். அந்த ஒரு வாரம் பார்ப்பான்னுவான் பிசாசு, அந்த வாரம் பாதி செல்கையில் பாழாக்குதல் வந்துடும். இதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு பாரு. 7 நாள் 6 நாள் நான் அவங்க வீட்டில் தங்கணும், ஒரு நாள் என் வீட்டில் வந்து பாதியில் பிசாசு வந்துடுறானே, பாழாக்கில் வந்துருச்சே, என் பிள்ளைகளுக்கு புரியலையேன்னு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுமா உங்களுக்கு? வீட்டில் ஒரு ஜபம், என் நகரத்தில் ஒரு ஜபம். என் வீட்டில் ஒரு ஜபம், உன்னை வீட்லேயும் ஆஸ்வதிப்பேன், உன் பட்டணத்தில் ஆஸ்வதிப்பேன். என் 2 வீலர் எங்கேயாவது ஒரு கடை மூடி இருந்தால் அங்கே போய் உட்காந்துருவேன். உட்காந்து இந்த பட்டணம் ஆண்டவரே, இத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே, இந்த ஊரில் நான் இத்தனை நாள் வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே, ஒரு நாள் நான் இல்லைன்னா என்கிட்ட கணக்கு கேட்பீங்கள்ல, சொல்லுங்கள். அவர் ஊர்வலமாக வரும்போது எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டாருன்னு இருக்கு. இப்போ சொல்லுங்கள், உங்களை நல்ல நகரத்தில் தானே வச்சுருக்காரு?
சொல்லுங்கள். உங்களை தங்குற இடம் கூட வாடகையாக இருந்தாலும் நல்ல இடம் தானே. ஆனால் அவருக்கு தான் இடம் இல்லாமல், சத்திரத்தில் இடம் இல்லாமல் மாட்டு தொழுவோம். நீங்கள் இப்போ ஒரு பழக்கடைக்கு போனால் கூட 10 வகை பழம் கிடைக்குதுங்க. சொல்லுங்கள், நான் சொல்ல புரியுதா? ஹோட்டலுன்னா கூட விதவிதமாக சொல்லுங்கள், இருக்குதா இல்லையா? அப்போ இவ்வளோ பெரிய நகரத்தில் வச்சுருந்தா எல்லாரும் மாதிரி அவங்கெல்லாம் நரகத்தை பிடிச்சா நம்ம நகரத்தை பிடிக்க வேணாமா? தாவீது அந்த நகரத்தை பிடித்தான், அது தாவீது நகரம் ஆயிற்று. நான் ஒரு தாவீதை பார்க்குறேன், பாட்டு எழுதுகிறவர். அல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து போனதா வரலாறு இருக்கக்கூடாது. நான் சோர்ந்து போக மாட்டேன்றவங்க டக்குன்னு ஆக்ஷன் போது ஆக்ஷன் எழுப்பி நிற்கணும். நான் சோர்ந்து போக மாட்டேன், இனிமேல் நான் சாதிக்கிறேன் அப்படின்றவங்க நான் ஆக்ஷன் ஒன்று எழுப்பி நின்றுடணும். ஆக்ஷன். இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. இனி அப்பா கண்ணு சொல்லிச்சான், நான் கண்ணாடி போட்டால் தேவலான்னுச்சான். உடனே மூக்கு நோ 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 ஐ வில் நாட் அலவ் யூன்னுச்சான். எது? மூக்கு. அப்போ கண்ணு கடிச்சான், நான் கண்ணாடி போட்டால் உனக்கு என்னடா? இல்லைடா, எல்லாம் என்ன மூக்கு கண்ணாடின்னுவாங்க. சொல்லுங்கள், கண்ணாடி உனக்கும் சொல்லுங்கள், நான் சுமக்கணுமா? மூக்கு கண்ணாடி நான் சுமக்கணும், அதெல்லாம் முடியாதுன்னு. கரண்ட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சான், வாசல் தடுக்கி போய் விழுந்துட்டானா, மூக்கு தான் தேஞ்சு போச்சான். நீ கண்ணாடி போடுன்னுச்சான். சொல்லுங்கள், திடீர்னு அக்கறை வந்துச்சு. ஒரு நாள் வாயில் இடம் உடமாக பேசுதான். அப்போ பல்லு, டேய் அப்படி பேசாதடா. அப்போ நாக்கு கடிச்சான், நான் பேசுவேன்டா, நீ யாரா என்ன கேட்க, நீ என்ன காவலாளியான்னு கேட்டுச்சான் நாக்கு. ஆமாண்டா, நீ பாட்டுக்கு பேசுவ, வர்றவன் பல்ல உடைக்கிறேன்றான், இது எனக்கு தேவையா? அதனால் அப்படி பேசாத. ஆண்டவர் பாருங்க. இப்போ சொல்லுங்கள், நம்மளை எதுக்காக கோடி மக்கள் இருக்கும்போது நம்மளை மட்டும் தெரிஞ்சாருன்னா, இந்த பர்பஸ் பிளான்ஸ் should come to fulfillment. நீ சாதாரண ஆள் கிடையாது. நீ தோத்துட்டா சாதாரண ஆள், ஜெயிச்சுட்டா கர்த்தருடைய சேனை. 2 கையும் விரிச்சு, இனி வாழ்ந்து காட்டுவேன் என்ன அப்பா அப்பா ஏசப்பா, இனி வாழ்ந்து காட்டுவேன், இனி வாழ்ந்து காட்டுவேன். டிசம்பர் மாதம் பெங்களூர்லேருந்து எனக்கு ஒரு கால் வந்தது. என் கூட பேசுகிற பேர் பிஜு எலிசா. அம்மா உட்காருங்க. அம்மா நிற்க முடியாது, தயவுசெய்து உட்காந்துருங்க. தலைவர் இவர் உட்காந்துருந்தா நான் முடிச்சிருப்பேன். இவர் என்னை க்ளோஸ்அப்பில் எடுக்கும்போதே என்னை முடிக்கப்படாது. சரி விடுங்க. அங்கே அவருக்கு பேசுகிறாரு, ஐயா உங்க கூட கொஞ்சம் பேசலாமான்னு. அவர் பேர் பிஜு எலிசா. உடனே அவங்க வீட்டம்மா பிடிங்கி, நான் பேசுகிறேன் தாத்தா கூட. தாத்தா எங்களை ஞாபகம் இருக்கான்னு தெரியலம்மா. இல்லை, 1987 நீங்கள் கம்மநெல்லியில் இருந்தீங்க பெங்களூரில். அதே தெருவில் எங்கள் பாட்டி ரூபி ஷெரட்டன் இருந்தாங்க. அவங்க 78 வயசில் இறந்துட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஏன்னா 1987 எப்படி ஞாபகம் இருக்கும்? சரிம்மா, இப்போ என்ன பாட்டியை பற்றி? இல்லை, நீங்கள் 126 கம்மநெல்லி ரோட்டில் இருந்தீங்க, எங்கள் பாட்டி 66 கம்மநெல்லி ரோட்டில் இருந்தாங்க. ஞாபகம் வருதுன்னா வரல. இப்போ என்னம்மாண்ணா 78 வயசாகி போச்சு. எங்கள் அம்மாச்சி நேராக எதிர போய் டெய்லர் கடையில் ஒரு ப்ளவுஸை கொடுத்து, ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ராத்திரி 1 மணிக்கு நான் பரலோகத்துக்கு போக போகிறேன், இதுதான் நான் போடுற கடைசி ப்ளவுஸுன்னுச்சான். அது டெய்லர் அம்மா, ஆண்டி என்ன ஆண்டி இப்போ அப்படி பேசுகிறீங்கன்னு. பக்கத்தில் ஒரு மளிகை கடை, நிறைய மளிகை உங்கள்கிட்ட தான் நான் வாங்கினேன், ஏதாவது பாக்கி இருக்குதான்னு கேட்டாங்க.
அதெல்லாம் இல்லைன்னு இல்லை. அடுத்த வாரம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி சொல்லுங்கள், 1ஆம் தேதியில் நான் பரலோகம் போக போகிறேன், ஏதோ பாக்கி இருந்தால் சொல்லுன்னு. இல்லை வேணும். உடனே அடுத்த நாள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்திரா நகரில் ஐடிபிஐ பேங்க் அந்த பேங்க்கில் போய் வண்டியை நிறுத்தி வீட்டு லோனு கார் லோனெல்லாம் வாங்கினேன். எல்லாத்தையும் செட்டில் பண்ணி தான் ஞாபகம்னாங்களாம். ஒன்று கணக்கு பார்த்தா அவங்க 6000 ரூபா மிச்சம் இருக்குதுன்னாங்களாம். உடனே சொன்னாங்களாம், அடுத்த வாரம் நான் பரலோகம் போக போகிறேன், அதை கொடுத்துருங்கன்ட்டாங்களாம். பையன்கிட்ட கொடுத்து எனக்கு ஒரு சவுப்பட்டி செய்யணுன்னாங்களாம். சொல்லுங்கள் அம்மா, என்னம்மா நீங்கள்? இல்லைப்பா, நான் ஆயத்தமாக. உடனே அதே தெருவில் போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்து ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி 1 மணிக்கு நான் சாக போகிறேன். டாக்டரு பார்த்து, நல்லா இருக்கிறீங்க மேடம்னு. சரி, என் ஹாஸ்பிட்டல் காஸ்ட்லி, அதெல்லாம் பரவாயில்ல. என் வீட்டில் செத்தா எல்லோரும் அழுவாங்க. ஹாஸ்பிட்டலில் செத்தா யார் அழ போகிறான்? நம்ம பேசுகிறத பார்த்தீங்களா? அவ்வளோதான், போயிட்டாங்க. 3 நாள் 4 நாள் ஆயிடுச்சு. ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வர்றதுக்குள்ளே அந்த பேஷண்ட்டுக்கெல்லாம் ஒரு பைத்தியத்தை கொண்டாந்து இங்கே விட்டுட்டீங்க. அது பரலோகம் போகிறேன்னு எங்கள் உயிரை வாங்குது. நீ எங்கே போக போகிறேன்னு வேற கேட்குது. நர்ஸுங்கெல்லாம் டாக்டர் ரூமில் போய், எங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் வேண்டாம், எங்களை அனுப்புங்க, ஏன்னா ஒரு பைத்தியத்தை கொண்டாந்து சேர்த்து எங்களை தூங்க விட மாட்டேது. 3ஆம் நாள் வந்து தான் ராத்திரி 1 மணிக்கு சேரில் உட்காந்து என் ஆண்டர்கிட்ட நான் போகிறேன், ஹெவன் இஸ் ரியல் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக 1 மணிக்கு அப்படியே தூங்கிடுச்சான். இப்போ சொல்லுங்கள், நம்ம எல்லாம் ஆயத்தை பண்ணோம். எத்தனை பேருக்கு புரியுது? இன்னும் நான் இதை முடிக்கலையே, இன்னும் அதை நான் முடிக்கலையே, நல்ல போராட்டம் போராடலையே, இன்னும் எனக்கு நித்திய ஜீவன் கிரீடம்லாம் இருக்குதே அப்படின்னு ஓட ஆரம்பிக்கணும். ஆமேன். இப்போ 2 கையை விரிச்சு நான் வந்துடுறேன்றவங்க வந்துருங்க. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றினா. ஆண்டவரே, எங்கள் பால் வில்சன் ஐயாவை சந்தித்தது, அம்மாவை பார்த்தது, அவங்கள சந்திக்கிறதெல்லாம் பாக்கியம்ப்பா. இப்போவே 2 பேர் மேலேயும் கருத்தை வைங்க. இந்த நகரத்துக்காக நதியை திறந்து விடுறவங்கப்பா, அவங்க நினைச்சிருங்க. இந்த அற்புதமான மக்களை எனக்கு அறிமுகப்படுத்த ஆசை கொண்ட எங்கள் பாஸ்டர் ஆபிரகாமையும் அம்மாவையும் நினைச்சிருங்க. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், வாலிபரையும், கன்னியரையும், ஆண்டவரை முதியவர்களையும் நினைச்சிருங்க. இப்பவே உமது கரம் அவங்க மேல அமர்ற ஒரு உணர்வு. லெட் எவ்ரிஒன் ஃபீல். இரவும் பகலும் உமது கை பாரமா இருந்தது. தாவீது சொன்னாரே, நன்றி, உமது கை வந்ததினால் 52 நாள்ல அலங்கத்தை கட்டணும் நெகேமியா சொன்னாரு. இப்பவே சுகவீனம், பலவீனம், பாடுகள் எல்லாம் மின்னல போல before we celebrate our Easter, laga mara kala fire, touch God from head to foot, 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 your divine covering, your blood covering in the matchless name. எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் நாமத்தில் பாதத்தை முத்தமிடு.